எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, நம்மளும் ஒரு அடி அடிக்கலாம் அப்படின்னாங்க. ரொம்ப டைட்டா கிடைக்குங்க. அவ்வளவுதான், நல்லா சத்தமா சொல்லுங்க. நம்ம இப்ப கனடுகாத்தான்ல இருக்கோம். கனடுகாத்தான் அப்படின்னா பெரிய பெரிய பேலஸ் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க வந்து பொங்கல் விழால இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் உரியடின்னு. அந்த உரியடி இங்க அழகா அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நல்லா வரவேற்றாங்க. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் வந்து லேட்டா தான் வந்தேன். கிட்டத்தட்ட கடைசியில ஃபேக் எண்ட்ல தான் இந்த விழாவுக்கு வந்தேன். இப்ப உரியடி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அழகா ஒருத்தங்க இப்ப உரிய அடிக்க போறாங்க. அங்க பாருங்க. பரிவர்த்தனை செய்வதற்காக வருகை தந்துள்ள நுண்குழல் பதிவாளரை வருக வருக என இளைஞரி சார்பாக வரவேற்கிறோம். நன்றி. சாட் வித் கேசி பாப்பீங்களா? சேனலு பாப்பீங்களா? சரி, பாத்திருக்கீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. உங்க பேரு? மேகன். ஓகே, நீங்க? சித்தார்த்தன். நீங்க? பூமிநாதன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல பசங்க இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய பேர் எல்லாம் பாடிக்கலாம் வேற இருந்தாங்க. நீங்க என்ன பாடுவீங்களா? இல்ல இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. நல்லா ஒண்ணும். இப்ப உரியடி அடிக்கிறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் சைலண்டா இருப்போம். அண்ணே வாங்கண்ணே. சரி, நம்மளும் ஒரு அடி அடிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா. அண்ணே ரொம்ப நன்றி. முதல்ல அண்ணே விழுந்துட்டா பிடிச்சிங்க அண்ணே. ஐயோ, அண்ணா ரொம்ப டைட்டா கட்டிட்டீங்க. இல்ல இப்ப நேரா போயிட்டு இருக்கா பானை கிட்ட. அண்ணே கரெக்டா தானே? இந்த மாதிரி ஷேக் பண்ண கூடாது. ஷேக் பண்ண கூடாதா? ஒரு அடி தான் சான்ஸ். அண்ணே அண்ணே கரெக்டா போதா? சரியா இருக்கு. ஓகேமா அண்ணே என்னாச்சு? சரி. ஏன் ஓகுறீங்க? இல்லம்மா, நான் அடிக்கிறேண்ணே. அவ்வளோதானா? ஓ, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலா அடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம். ஆனா ஏன்னா இங்க இருந்ததுதான் அடிச்சிருக்கணுமா. ஆனா அடிக்கும் போது இது பார்த்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த உரியடி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கனடுகாத்தான்ல இருக்கிற பொங்கல் விழாவை ஆர்கனைஸ் பண்றது அம்மன்புரம் ஊரார்கள் மற்றும் இளைஞர்கள். நல்லா கை தட்டுங்கப்பா. சரி, ஓகே. நான் உங்களுக்கு எப்படி இங்கே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அண்ணா இதுதான் நம்ம ஊர் கனடுகாத்தானே. அதனால சரி நம்ம ஊரில் என்ன நடக்குது பொங்கல் விழாவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, அதான் வந்தேன். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க? யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பித்தேன். ஒரு வருஷம். உங்களுடைய சொந்த ஊரே கனடுகாத்தான் தானா? சொந்த ஊர் கனடுகாத்தான். பட் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி சென்னை அப்புறம் மற்ற ஊர்லேயும் இருப்பேன். யூஎஸ் அந்த மாதிரி. ஓ சரி, யூஎஸ். ஓகே. உங்களுடைய ஹையஸ்ட் வியூஸ் அண்ட் வியூஸ் ப்ளஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு? ஆக்சுவலாக நம்ம கனடுகாத்தான்ல பற்றி ஒரு வீடியோ போட்டோம்னா, அதாவது இங்க ட்ரெயின் நிக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா நான் கூட வந்து பேஸ் பண்ணி இப்போ கூட பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து நிக்கவே இல்லை. பல்லவன் எக்ஸ்பிரஸ் நிக்கல. கண்டிப்பா வந்து நிக்கல. அது வந்து காரைக்குடி போய் தான் நான் வரேன். அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. சோ அத பத்தி ஒரு வீடியோ போட்டோம். ரொம்ப நல்லா போச்சு அந்த வீடியோ. அதுதான் இப்போதைக்கு. ஆக்சுவலா நீங்க எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஏன் நம்ம? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்தோம்னா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நமக்கு ட்ரெயின் எல்லா ட்ரெயினுமே நின்றுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நின்றுச்சு. ஆனால் பட் இப்போ கரண்ட் இயரில் வந்து எந்த ட்ரெயினுமே நிற்கலை. இதனால என்ன இது எதுக்கு நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் கொஞ்சம் ப்ளீஸ். இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இதே கேள்வி எனக்கும் இருந்தது. பட் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பொருளாதாரம். அதாவது இப்போ இதை சுற்றி நிறைய பிஸ்னஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க. அப்போ கண்டிப்பாக நின்று தான் ஆகணும். அப்போ பொருளாதாரத்தை பெருக்கணும்னு வச்சுங்க, நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை ஆக்சுவலாக பேசிக்கவே நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். பட் நீங்கள் வந்து நம்ம ஊரில் உள்ள இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய பில்டிங் பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள பில்டிங்க்கும் ப்ளஸ் நீங்கள் ஃபாரின் போகிறீங்களா, ஸோ யூஎஸ்ஏ அந்த மாதிரி அங்கே உள்ள பில்டிங் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் இது பண்ண முடியுமா? அது ஒரு நல்ல கேள்வி மனோஜ். அதாவது நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்சது நம்ம ஊர் தானே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. வீடு மட்டும் இல்லை, இப்போ கனடகாத்தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரலல் ஸ்ட்ரீட். அதாவது ஒரு தெருக்கு போனீங்கன்னா இன்னொரு தெருக்கு ஈஸியாக போயிடலாம். அது மாதிரி அப்பவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வெளியூர்லையும் இருக்கு. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இப்போ கனடகாத்தான் அது மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஃப்ரான்ஸ்லாம் சொல்கிறோம்ல, ஃப்ரான்ஸ் பாரிஸ் அது மாதிரி ஊர்லாம், அது மாதிரி நம்ம ஊரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட தோணிருக்கு. இல்லை ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு டவுட்னா, இப்போ நம்ம ஊரில் கட்டியிருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ், அந்த டிசைன்ஸ் ஆர்கிடெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கர்நாடகத்தில் ஆர்கிடெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்கிடெக்ட்லாம் நீங்கள் வந்து ஒரு அந்த இயர் 2000 ஆக்சுவலாக 1990 தான் இந்த ஆர்கிடெக்ட் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு மைண்ட் இருந்துச்சு? ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து 23 தான். ஆனால் பட் நீங்கள் வந்து என்னோட சீனியர். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நான் அப்படி சொல்லல, இல்லை சீனியர். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து வந்திருப்பீங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்டுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இன்ஜினியர்ஸ் இருந்தாங்களா, ஆர்கிடெக்ட் இருந்தாங்களா, எப்படி இந்த பில்டிங்லாம் எப்படி பில்ட் பண்ணாங்க? இது வந்து எனக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்கு. 90ல கட்டல, ஆக்சுவலா இது முன்னாடியே கட்டிருக்காங்க. சில பல வீடுகள்லாம் 100 வருஷத்துக்கு பழமையான வீடுகள் பர்மால இருந்தெல்லாம் வாங்கி இங்க கட்டியிருக்காங்க. அப்படிதான் கட்டியிருக்காங்க. அதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து இங்க பாக்குறாங்க இல்லையா. இப்ப வெறும் கனடகாத்தான் மட்டும் கிடையாது, இது சுத்தி நிறைய ஊர்கள் இருக்கு இல்லையா. எல்லா ஊர்கள்லயும் வீடுகள்லாம் பெருசா இருக்கு. வெறும் 1990ல ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட நடந்ததெல்லாம் 1900s லேட் 1800s அந்த சமயத்துல ஆரம்பிச்சு பர்மால இருந்து தேக்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க மனோஜ்? இல்ல ஆக்சுவலா நான் பேசிக்க சிவில் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, எங்க படிச்சீங்க? நான் கவர்மெண்ட் காலேஜ் தேனில. ஓகே, இப்போ என்ன பண்றீங்க? இப்போ சிவில் இன்ஜினியரா வர்க் பண்ணிக்கிறேன். இங்க இல்ல ஆக்சுவலா விஜயவசன் சார் எம்பி இருக்கார்ல, வசந்தனுக்கு அவங்க கிளைண்ட், அவங்க கிராஜுவேட் பண்றேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 இயர் பில்டிங் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா விஜயவசன் சார் வசந்தனுக்கு அவங்களோட எம்பி ஆர்கிடெக்ட் நாங்க பண்ணிக்கிறோம். என்னுடைய கம்பெனி வந்து பேல் கார்டன் கன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து நீங்க சொந்தமா வச்சிருக்கீங்க? இல்ல நான் கம்பெனில வர்க் பண்றீங்க. இப்பதான் நான் முடிச்சிட்டு இப்பதான் நான் போனேன் ஆக்சுவலா. சோ இப்போ நீங்க ஊர் எங்க இருந்து வேலை செய்றீங்க? ஆக்சுவலா நான் சென்னையில தான், சென்னை மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்துல வேலை செய்றீங்க, பட் ஊருக்கு வந்திருக்கீங்க பொங்கல் டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைத்துல நான் வர்றது ஆக்சுவலா. கலக்குறீங்க மனோஜ், ரொம்ப நன்றி. இவர் நம்ம கருப்பையா, இவர் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரெயின் வீடியோல தான் வந்தார். இவர் அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். சொல்லுங்க கருப்பையா. நீங்க இதே சென்னையில கம்பெனி வச்சிருக்கீங்கல்ல, ஏன் இங்க கம்பெனி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணேன். இந்த சுற்றுவட்டாரம் எல்லாருமே சென்னை, கோயம்புத்தூர் அந்த சைடே இது. ஏன் நீங்க இங்க அதோட சம்பளம் கம்மி பண்ணி இங்க நீங்க அந்த இது பில்டிங் ரெடி பண்ணி வைக்கலாம்ல? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கம்பெனியை பத்தி மோஸ்ட்லி யூடியூப் சேனல்ல சொல்றது இல்ல, பட் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்ப நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இப்ப ஆபீஸே தேவை கிடையாது, எங்க இருந்து வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற இருக்கு. பட் ஆபீஸ் ஏன் இந்த சைடு நேட்டிவ் கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா வரலாம். நேட்டிவ் பிளேஸ் கனடாதான். பட் ஏன் எல்லாருமே பிசினஸ் ஏன் சென்னை சைடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி? அது பயங்கரமா மாறிக்கின்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஊர் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சென்னையில மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க கூட பாத்தீங்களா, இப்ப ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சென்னையில எங்களுக்கு 80,000 ரூபா 1 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. அதே நேட்டிவ் பிளேஸ்ல நீங்க வந்து ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா கொடுத்தீங்கன்னா பட் உங்களுக்கு லாபம் தானே. கரெக்ட் தான். இப்ப நம்ம கருப்பையா சொன்ன மாதிரி கூட கரெக்ட் தான். அதாவது இப்ப எல்லாமே சென்னையை நோக்கி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மற்ற ஊர்ல நோக்கி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம். கனடகாத்தான்றது ஒரு அருமையான இடம் தான். பட் எல்லாரும் இங்கே வந்துட்டு அதுவும் ஒரு பிரச்சனை உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த கனடகாத்தான் ஊரார் மற்றும் இளைஞர்கள் நடத்தின பொங்கல் விழாவை கண்டுகளிச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி. தலைமையேற்று பரிசு பொருட்களை வழங்க திரு யு முத்துராமலிங்கம் அவர்கள் மற்றும் பி பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு யு ரமேஷ் அவர்களையும் பரிசு பொருட்களை கொடுக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாசிகா, டி புகழரசி, இல்ல வாங்க கனடகாத்தான் கத்துங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. எல்லாரும் கனடகாத்தான்
கானடகாத்தான் வாங்க, கானடகாத்தான பாருங்க. அடுத்த பொங்கல் விழாவுக்கும் நீங்க வந்து இது மாதிரி விழாக்கள்லாம் கலந்துக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாட் வித் கேசி. நன்றி.